2 நாள் மழையில போனா என்னங்க இருக்கிற 2 நாள வச்சே மேட்சை ஜெயிப்போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டே 5னே சொல்லிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று 2 விக்கெட் 26 ரன் கொடுத்துருந்தாங்க. இன்னும் எவ்வளோ அடிச்சு எவ்வளோ கொண்டு வர போறாங்க பங்களாதேஷ்ன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மல்ல 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 மல்லே மல்லே அப்படின்ற மாதிரி வந்து விக்கெட்டுகள் மலைமலையா சரிந்து விட்டுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 100 போட்ட மொயின் மல்ல 2 ரனுக்கு அஸ்வின் காலி பண்ணி விட்டாரு. கேப்டன் சாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 19 ரனுக்கு ஜடேஜா காலி பண்ணி விட்டாரு. லிட்டன் தாஸ் 1 ரனுக்கே காலி பண்ணி விட்டார் ஜடேஜா. ஷகிபுல் ஹசனை உங்களை மாதிரியே ஸ்பின்னு போட்டு அவுட் பண்றேன் பாருங்களேன், நானே கேட்ச் பிடிச்சி வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர் விக்கெட்டையுமே காலி பண்ணிட்டார். ஸோ இவங்கெல்லாம் ஆடும்போது பூம்ரா சும்மா இருப்பார். இருங்க என் பங்குக்கு நான் ஒரு எல்பிடபிள்யூயும் ஒரு விக்கெட்டையும் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெய்தி விக்கெட்டை வந்து 9 ரன் காலி பண்ணாரு. இஸ்லாம் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ பண்ணார், டக் அவுட் பண்ணி விட்டார் அவரை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விக்கெட்டுக்கு போது கலி அகமதும் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிர் ரஹீமின் மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. முஸ்தபிர் ரஹீம் கொஞ்சம் டஃப் கொடுத்தாருன்னே சொல்லலாம். 63 பாலுக்கு மனுஷன் 37 ரன், எப்படியாவது மேட்சை ட்ராப் பண்ணிடணும்னு ஆடி இருப்பாரு போல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டிங் போங்க அப்படின்ற மாதிரி பூம்ரா எங்க கிட்ட வேலையாகும் அப்படின்னு போல்டு எடுக்காம இந்த டே எனக்கு தூக்கம் வராதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போல்டு எடுத்து விட்டார் முஸ்தபிர் ரஹீமை. ஸோ ஓவரால் 146 ரன்னுக்கு 10 விக்கெட். ஸோ வந்து 95 ரன் எடுத்தால் இந்தியா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா களமிறங்கினாங்க. நேற்று மாதிரியே அதிரடி ஆடுவாங்களா இல்லை வந்து சாயங்காலம் வரைக்கும் மேட்சை இழுத்துட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4 அடிச்சா அப்படி ரோஹித் சர்மா. ஆனால் 8 ரன் காலி பண்ணி விட்டார் மெய்ந்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லியும் 6 ரன் காலி பண்ணி விட்டார் மெய்ந்தி. என்னப்பா ஒரு 4 அடிக்க விட்டு அவுட் பண்ணி விட்டுறியப்பான்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியும் யஷ்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கனே சொல்லலாம். நல்லா ஒரு 45 பாலுக்கு 51 ரன், 8 4 1 6 அப்படின்ற மாதிரி வேற லெவல் பண்ணி விட்டாரு யஷ்வால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி நாட் அவுட் பேட்ஸ்மேன் 37 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 ரன் ரிஷப் பண்ண வந்தா அப்படி வந்ததுக்கு ஒரு 4 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 17.2லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெற்றி இலக்கை எட்டி விட்டது. 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-0ன்னு சொல்லிட்டு அழகாக லபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாச்சு. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. பிளேயர் ஆஃப் த சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் மேட்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மலையில நின்று போய் இந்த மேட்ச் எப்படின்னா ட்ரா தான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காய்ச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் 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 சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தீனமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.